இது வரைக்கும் நம்ம சேனலில் எவ்வளவோ சைக்கோ கில்லர் கதையை பற்றி பார்த்துருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு வித பய உணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த கதை ரொம்ப பயங்கரமான ஒரு கதை. இது கதை அப்படிங்கிறத விட ரஷ்யாவில் நடந்த உண்மையான நிகழ்வு. இன்னைக்கு நம்ம சேனலில் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த கதையோட நகர்வு, இந்த கதையோட பயங்கரம் உங்களுக்கு புரியும். வெல்கம் டு டீம் ஈகிள். ரஷ்ய நாட்டில் 1947 ஏப்ரல் 25 அன்னைக்கு டமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அங்கேயே ஸ்கூலும் படிக்கிறாங்க. ஹையர் ஸ்கூல் வரைக்கும் முடிச்ச அவங்க அதுக்கப்புறமா மாஸ்கோவில் இருக்கிற ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டியில் காலேஜ் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே காலேஜ் முடிச்ச பிறகு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி அவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு நபர் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்து முடியுது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே 1971 வருஷம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல ஒரு இடத்துல புதுசா வீடு கட்டி அந்த பேனல் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு வராங்க. சந்தோஷமா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படுது. வருஷம் 2000 அப்போ டமாராவோட ஹஸ்பண்ட் திடீர்னு காணாம போறாரு. இதனால டமாரா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு. போலீஸும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எந்த எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. டமாரா அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த புது வீட்டுல ஒரு போர்ஷனை வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுறாங்க. அப்படி அவங்க வாடகைக்கு விட்ட அந்த போர்ஷன்ல இன்னொரு நபர் வந்து தங்குறாரு. ஆரம்பத்துல ஒழுங்கா இருந்தாலும் போக போக டமாராக்கும் அந்த நபருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல திடீர்னு அந்த நபர் காணாம போயிடுறாரு. அவரும் எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படிங்கறதும் தெரியல. இப்படி இருக்கிற நிலைமையில தான் ஒரு தடவை டமாரா அவங்க வீட்டை சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது ரீபில்ட் பண்ணலாம், புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால வேலைக்கு ஆட்கள் வந்து அவங்க வீட்டுல வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த தெருவிலேயே வேலண்டினா அப்படின்னு சொல்ற 79 வயதான ஒரு பாட்டி வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி டமாராவை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ டமாராக்கு வயசு 68. உடனே டமாராவும் என்ன பண்றாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த வேலண்டினாவோட வீட்டுல போய் தங்கறதுக்கு போறாங்க. வேலண்டினாவும் அவங்க வீட்டுல தனியா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் டமாராவை கூப்பிட்டாங்க. டமாரா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களால வேலண்டினா வீட்டுல வசிக்கிறதுக்கு வாடகை கொடுக்க முடியாது. அதனால ஆரம்பத்துல எல்லா வீட்டு வேலைகளையும் டமாராவே கவனிச்சுக்குவாங்க. ஆனா போக போக அவங்க வீட்டு வேலை எதுவுமே செய்யறது இல்ல, அப்படியே சாப்பிடுறது, உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செயல்கள் வந்து வேலண்டினாக்கு சுத்தமா பிடிக்காம போகுது. அது மட்டும் இல்லாம, உன் வீடை புதுப்பிக்கிற வரைக்கும் தான் நான் உன்னை வந்து இங்க தங்க சொன்னேன், ஆனா நீ வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு, அதனால நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேலண்டினா நேரடியாவே சொல்லிடுறாங்க. ஆனா டமாரா என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் எனக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எங்க வீட்டுக்கு போனா அங்க தனியா தான் இருக்கணும், அதனால இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே தங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒத்துக்க மனம் இல்லைனாலும் கூட சரி கொஞ்ச நாள் தானே தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டினா விட்டுறாங்க. அந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாசம் ஆகுது. இதனால வேலண்டினாக்கு ரொம்பவே எரிச்சல் வர ஆரம்பிக்குது. மறுபடியும் நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு டமாரா கிட்ட சொல்றாங்க. ஆனா டமாரா எதையும் காதலியே வாங்கிக்கல. சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல டமாராவே சொல்லிட்டாங்க, போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டமாரா கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலண்டினாவும் விட்டுறாங்க. அன்னைக்கு டமாரா என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்லாம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு தூக்க மாத்திரை இருக்கும்ல, அந்த தூக்க மாத்திரைய ஒரு டப்பா ஃபுல்லா வாங்கிட்டு வராங்க. இப்படி வாங்கிட்டு வந்த டமாரா வெஜிடபிள்ஸை வச்சு வேலண்டினாக்கு பிடிச்ச ஒரு சாலட்டை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு அந்த சாலட் கூடவே இவங்க வாங்கிட்டு வந்த அந்த தூக்கு மாத்திரைய பவுடர் பண்ணி கலந்து கொடுக்கறாங்க. அப்போ வேலண்டினா வெளியே இருந்து டயர்டா வீட்டுக்கு வராங்க. ரொம்ப பசியாவும் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல டமாரா செஞ்சு வச்ச சாலட்டை வேலண்டினாக்கு கொடுக்கறாங்க. வேலண்டினாவும் சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுறாங்க. வேலண்டினா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டமாரா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போய் தூங்க போறாங்க. தூங்கிட்டு மிட் நைட் இருக்கும். இப்போ டமாரா எழுந்து வந்து வெளியே பாக்குறாங்க. பார்த்தா வேலண்டினா அந்த டைனிங் டேபிள்லயே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. வேலண்டினா மயக்கம் போட்டு மட்டும்தான் இருக்காங்க
இருக்காங்களே தவிர அவங்க இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. இதை பார்த்த டமாரா என்ன பண்றாங்க, உடனே ஒரு பெரிய ரம்பத்தை கையில எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கத்தியையும் கையில எடுக்கிறாங்க. அப்படியே உயிரோட இருக்கும் போதே வேலண்டினாவோட தலைய வெட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வேலண்டினாவோட உடல் பாகங்கள் ஒண்ணுத்தையா வெட்டுறாங்க. உள்ள இருக்கிற ஆர்கன்ஸையும் வெட்டி வெளியே எடுக்கிறாங்க. இப்படி வெளியே எடுத்த ஒரு சில உடல் பாகங்களை டமாரா சமைக்கவும் செய்யறாங்க. எஸ்பெஷலி வேலண்டினாவோட தலையை ஒரு குக்கரில் போட்டு சமைக்கிறாங்க. இப்படி சமைச்ச உடல் பாகங்களை கொஞ்சமாக எடுத்து டமாரா சாப்பிடவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டது போக மீதி இருக்கிற உடல் பாகங்களை ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு குளத்துக்கு பக்கத்தில் வச்சிடுறாங்க. அதே மாதிரி குக்கரில் வச்சாங்கன்னு சொன்னல வேலண்டினாவோட தலை, அந்த தலையை குக்கரோட வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க டமாரா. இப்படி ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சுட்டு டமாரா அமைதியா அந்த ரூம்குள்ளவே இருக்கிறாங்க. நாட்கள் ஆக ஆக அந்த கேரி பேக்கை மக்கள் யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறமா அந்த கேரி பேக்ல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்ச பிறகு இந்த தூய்மை பணியாளர் இருப்பாங்கல்ல, அப்படி யாரோ ஒருத்தவங்க போயிட்டு அந்த கேரி பேக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. பார்த்து அதிர்ந்து போன அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே போலீஸ் வந்து வேலண்டினாவோட வீட்டை செக் பண்ணலான்னு கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த ரூம்குள்ள இருக்கிறது டமாரா கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா வெளியே போலீஸ் நிக்கிறாங்க. ஆனா டமாராவோட முகத்துல எந்த ஒரு பயமுமே இல்லை. நான் உங்க வீட்டை செக் பண்ணணும்னு போலீஸ் சொன்ன பிறகு தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பயமே இல்லாம அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி போலீஸும் உள்ள போய் செக் பண்றாங்க. பார்த்தா டைனிங் டேபிள், சிங்க், பாத்ரூம்னு எல்லா இடத்துலயுமே வந்து அப்படியே ரத்த கரையா இருக்கு. அங்க இருக்கிற அந்த ரம்பம், கத்தி எல்லாத்தையுமே வந்து ரத்தமா இருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸ் டமாராவை அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க. ஜூலை 28, 2015 அன்னைக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சிட்டி போலீஸ் வந்து டமாராவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டி போறாங்க. அதே மாதிரி டமாரா கிட்ட இருந்த ஒரு டைரியையும் போலீஸ் வந்து கைப்பற்றுறாங்க. இப்போ டமாரா கிட்ட விசாரிச்சதுல ஒரு பயங்கரமான உண்மை வெளியே வருது. டமாரா இதே மாதிரி இது வரைக்கும் 11 கொலைகள் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் கொலை. அதே மாதிரி அவங்க வீட்டுல ஒருத்தவங்க குடுத்தனை வந்து காணாம போனாங்கன்னு சொன்னல, அந்த நபரையும் டமாரா தான் கொலை பண்ணியிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் டமாரா கொலை பண்ணவங்களை பத்தி யாருமே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. அதை அப்படியே விட்டுருக்காங்க. ஆனா இது வரைக்கும் கொலை பண்ண எல்லாரையுமே இவங்க இப்படிதான் பார்ட்டா கட் பண்ணி அதுல ஒரு சில உடல் பாகங்களை சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்க மக்கள் கிட்ட பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. எல்லா மக்களும் டமாராவை பத்தி பேசணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இந்த பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ரொம்பவே விரும்பி இருக்கிறாங்க டமாரா. அதனாலதான் நான் இந்த கொலைகள் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு டைரி போலீஸ்க்கு கிடைச்சதுன்னு சொன்னல, அந்த டைரி முழுக்க அவங்க எப்படி அந்த கொலைகளை பண்ணாங்க, அப்புறம் அந்த கொலைகளை பண்ண பிறகு அவங்க சாப்பிட்டாங்கல்ல அந்த உடல் பாகங்கள், அந்த உடல் பாகங்களோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த டைரியில எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த போலீஸே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டமாராவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண பிறகு ஜட்ஜு இவங்களை போலீஸோட கஸ்டடியில வைக்கணும்னு தீர்ப்பு தராரு. அப்போ டமாரா என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து சந்தோஷமா கையாட்டினாங்க. ஏன்னா டமாரா எதிர்பார்த்தது இதுதான். எல்லா நியூஸ் பேப்பர்லயும் சேனல்லையும் என்னோட பேர் தான் வரணும்னு டமாரா நினைச்சாங்க. அப்புறமா டமாராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ண பிறகுதான் அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி அப்படின்னு தெரிய வந்தது. அப்புறம் டமாராக்கு தண்டனை எதுவுமே கொடுக்காம இப்ப வரைக்குமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பாட்டிலாம் வடை சுட்ட கதையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாருங்க அந்த ஊர்ல இருக்கிற பாட்டி என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு. இந்த பாட்டிக்கு கிரானி தி ரிப்பர் அப்படின்னு ரஷ்யால பிரபலமான ஒரு பேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த கதை கண்டிப்பா வித்தியாசமா அண்ட் அதே சமயம் ரொம்ப பயங்கரமானதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதையை பத்தின உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம லீவ் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.